ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்டி வாய்ஸ் ஓவர். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் சாப்டர் 17 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே ஒரு ஸ்டார்டிங்கில் சுமீரே சொல்லியிருந்திருப்பாள் நம்ம சாரதா கிட்ட, பொருட்டோ மேலே எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, உனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி காட்டிக்காதுன்னு சொல்லியிருந்திருப்பாள். அது சாரதா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதை மிச்சுக்கு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. சாரதா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது அப்படியே நம்ம மச்சூரியும் நம்ம ரியூ தான் காட்டுறாங்க. நம்ம பொருட்டோட டோட கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துல. டோடு கண்டிப்பாக இருந்தால் பொருட்டோனால எப்போ நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொருட்டோ தான் ஃப்ளைங் ரேஜன் தெரியும்ல, டக்கு நீங்கள் வந்துடுவான்ல. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நிறைய மரங்கள்லாம் இருக்குது, அதுவும் ஆழமாக இருக்குது. டெசர்ட்டில் மரமானு கேட்குறான் ரீ வந்துட்டு. ஆமாம், கண்டிப்பாக பொருட்டோ எங்கே பக்கத்தில் இருக்கான்னு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு இருக்கா மச்சூரி வந்துட்டு. அப்படின்னா பொருட்டோ நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் போல். அது மட்டும் இல்லை, பொருட்டோ கூட இருக்கவன கண்டிப்பாக நம்மளால் ட்ராக் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மச்சூரியோ ரியும். மச்சூரி இந்தளவுக்கு சென்ஸ் பண்ணுறாளா, இதெல்லாம் நம்ம கோனாமருக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருது. அப்படின்னா கண்டிப்பாக மச்சூரிட்ட சென்சரி எபிலிட்டி இருக்குது போல். அப்போ நம்மளும் கண்டிப்பாக மாட்ட வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒன்று காய்ஸ், நீங்களாம் தயாராக இருக்கீங்கல்ல? அப்படின்னா நம்ம கிடச்ச இன்டர்ல வச்சு தான் நடந்துட்டு இருக்கு போல். சரி ஓகே, நம்ம பிளான் படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு காய்ஸ், நீங்கள் தயாராக வாங்க போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் கோனாமரு சாரதாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சாரதா நீ ஓகேவான்னு கேட்டுருக்கான். என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் கோனாமரு, இது வரைக்கும் நான் ஃபோக்கஸ்டாக இல்லை, இனிமேல் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் ஃபோக்கஸாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம யோட வந்துட்டு நம்ம கோனாமருட்ட கேட்டுருக்கா. அப்போ அந்த பல்பை மட்டும் நம்ம எப்படி எடுத்துகிட்டா போதுமா, அந்த டிவைன் ட்ரீ அந்த ரியூ தோக்கடிச்சு அந்த பல்ப் எடுத்துகிட்டா போதுமா, ஷின்கி கொண்டதலாமான்னு கேட்டுருக்கா. அப்போ கோனாமர் வந்துட்டு நம்ம கிடச்சிருக்க இன்டர்ல வச்சு பார்த்தா அதுதான் உண்மை, சரி ஓகே நம்ம அதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத ஷின்கி, என்ன நடந்தாலும் சரி என் உயிரை கொடுத்தது கண்டிப்பாக நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம யோடா வந்துட்டு. அப்போ நம்ம ஆரையா வந்துட்டு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் யோடா, தயவு செஞ்சு மோசமாக பண்ணாத, நான் உன்னையும் இழக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் ஷின்கியை காப்பாற்றே தெரியுவேன்னு சொல்லிட்டு இவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கோனாமரு கேட்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது உங்களுக்குள்ளே ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க மாஸ்டர் கோனாமரு, நீ யோட போட்டு சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படி தான், ஆனால் கண்டிப்பாக அது மிஷினை பாதிக்காது, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அவளுமே ப்ராமிஸ் பண்ணுறா. நம்ம கோனாமரு இன்னொருக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவன் டீமேட்ஸ் கிட்ட. சரி ஓகே, உங்களுக்கு பிளான்லாம் புரிஞ்சு நம்ம சேஃப்டிக்காக தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிளான்லாம் புரிஞ்சுன்னு மிச்சிக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக அது ஒர்க் ஆச்சும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு மிச்சிக்கு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, கண்டிப்பாக ஒர்க் ஆகும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பிளானை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம கோனாமரு மிச்சிக்கு சாரதா அவங்க 3 பேர் மட்டும் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியூட்டையும் அப்போ மச்சூரிட்டையும் நீங்கள் 2 பேர் யார், எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரியூ சொல்லிட்டு இருக்கான், எல்டர் மச்சூரி யார் அது நம்மளை நோக்கி வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம கோனாமரு பார்த்தோன்னே மச்சூரிக்கிற மாதிரி ஷாக் ஆயிடுது. ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏற்பட ஆரம்பிக்குது. கோனாமரு சர்டோபின்னு சொல்லிட்டு இருக்கா மச்சூரி வந்துட்டு. இப்போ கோனாமரு வந்துட்டு நாங்கள் லீவ் ஷினோபிஸ், நாங்கள் வந்து பொருட்டோ தெரிய வந்திருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ரியூ சொல்லிட்டு இருக்கான், எல்டர் மச்சூரி நம்ம யாரும் எங்களுக்கு தெரியல போல, சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ரியூ வந்துட்டு மச்சூரிட்ட. மச்சூரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கோனாமரு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆக ஆரம்பிக்குது. நீ என்ன பேசுறேன்னு கேட்க மாட்டேங்குது ரியூ, இந்த ஃபீலிங் வித்தியாசமாக இருக்குது, இது நான் கிடையாது, எனக்கே அந்த ஃபீலிங் வந்து நான் அவமே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கேன் நம்ம கோனாமரு மச்சூரி வந்துட்டு. அப்படி நம்ம கோனாமரு ஷிக்கமாரு கூட பேசின விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஹொக்காகி ஆஃபீஸில். அப்போ நம்ம ஹொக்காகியை சொல்லியிருந்திருப்பார், நம்ம ஷிக்கமாரு சொல்லியிருந்திருப்பான் நம்ம கோனாமருட்ட, உன் டீமுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு, இப்போ அந்த டிவைன் ட்ரீயை தோக்கடிச்சு அதுங்களோட பல்ப்ஸை நீ எடுக்கணும், அதை எடுத்தால் மட்டும்தான் உன்னால் ஷின்கியும் மொய்கியும் காப்பாற்ற முடியும். இப்போ ஆல்ரெடி ஹிடாரியை தோக்கடியும் பார்த்துருப்பீல, அப்படி நம்மளால் அந்த பல்ப்ஸை கலெக்ட் பண்ண முடியும்னா சண்டை போட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்ல வரீங்க, அப்போ பொருட்டோ நம்ம ஹிடாரி டிஃபீட் பண்ணான்ல, அப்போ அந்த பல்ப் பறந்துச்சுல, அப்போ ஹிடாரி திரும்ப வருவானா, ஹிடாரி உயிரோட தான் இருக்கானான்னு கேட்டுட்டு இருக்கான் கோனாமர் இருந்துட்டு. அப்போ ஷிக்கமாரு வந்துட்டு கண்டிப்பாக அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நம்ம ஷிக்கமாரு பட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த மிஷினோட மெயின் டார்கெட் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பல்பை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, பொருட்டோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பொருட்டோ இத்தனை சொல்ல கிடையாது, சரி ஓகே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஷிக்கமாரு வந்துட்டு அதை உன்ட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன் உனக்கு சந்தேகமாக இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே கோனாமரு கவலைப்படாத, இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஷிக்கமாரு வந்துட்டு அந்த டிவைன் ட்ரீ ஒரு மான்ஸ்டர் தான், ஆனால் அதோட இன்டென்ஷன்லாம் ரொம்பவே தப்பாலாம் கிடையாது, அது அந்தளவுக்கு ஈவலும் கிடையாது, அதுங்களோட டார்கெட்ஸ் பண்ணால் நீயும் சாரதாவும் இருக்கலாம், ஆனால் அது இன்டென்ஷன்லாம் ரொம்ப தப்பு கிடையாது, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் நம்ம கோனாமர் இருந்துட்டு. சரி ஓகே என்ன சொல்ல வரேன்னா என் பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிவைன் ட்ரீ அந்த மான்ஸ்டரில் இருக்குல்ல, அது இப்போ போகிறது அந்த வைல்டு பீஸ்டோட குட்டி மாதிரி தான் சொல்கிறான். வைல்டு பீஸ்ட் குட்டி மாதிரின்னு கேட்டுட்டு இருக்கான். வைல்டு பீஸ்ட் தான், எப்படி நான் சொல்கிறேன்னா அந்த வைல்டு பீஸ்ட்லாம் என்ன பண்ணும், தன்னோட உள்ளுணர்வை கேட்டு நடக்கும்ல, அதே மாதிரி தான் அதை பாதுகாக்க கூட அது பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதுங்களாம் நம்ம அனிமல்ஸ் மாதிரி தான் நினச்சிக்கணும், அதெல்லாம் ஹியூமன்ஸோட ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அது ஹியூமன்ஸ்க்கே ஆபத்தாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கோனாமரு கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா அதுங்க எல்லாத்துக்கு கூட நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு கேட்டுட்டு இருக்கான் கோனாமரு வந்துட்டு. ஆமாம் நீ ஃப்ரெண்ட் ஆகணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதுங்களாம் வைல்டு பீஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ரொம்பவே இன்னசென்ட், ஏன்னா இப்போ தான் பிறந்திருக்கு, அது மட்டும் இல்லை மனித குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே விஷயம் தான் சொல்கிறான். என்ன பண்ணும் ஃப்ரெண்ட் ஆகணுமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அது நம்ம எனிமின்னு சொல்கிறான், இப்போயும் நான் சொல்கிறேன் அது நம்ம எனிமீஸ் தான், அதை கொல்றதுக்காக அந்த பிளான், கொல்லணுமான்னு கேட்குறான். ஆமாம் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே பொருளின்னு கோனாமரு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன பண்ண போறீங்கன்னா ஃப்ரெண்டாக மாதிரி அதுக்கு நீ துரோகம் பண்ணுன்னு சொல்கிறான். துரோகம் பண்ணுமான்னு கேட்குறான். ஆமாம் வேறு வழி இல்லை, சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம், நீ ஃப்ரெண்டு மாதிரி ஆகு, ஏன்னா அது ரொம்ப இன்னசென்ட், ஸோ ஃப்ரெண்டானா ஈஸியாக உன்னால்
வேணாலும் கொல்ல முடியும், நம்ம மனித குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அதுதான். கண்டிப்பாக நருட்டோ வந்து அதை பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் நான் நருட்டோ கிடையாது, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹியூமன்ஸ் காப்பாற்றுறதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஷிகமாரு அவன் பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பிளான்லாம் கொனாமரு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி நம்ம ரியோ கிட்டேயும் மச்சுரி கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் தான் அந்த டீமோட கமாண்டர், என் பேர் கொனாமரு சருட்டோபி, அப்புறம் இது மிட்சுகி அண்ட் இது சாரதான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீங்கன்னு சொல்கிறான். என் பேர் ரியோ, இது வந்து எல்டர் மச்சுரின்னு சொல்லி ரியோ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ என்னாச்சு மச்சுரி, ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டுருக்கான். எனக்கே தெரியல ரியூன்னு சொல்கிறான். இதோட தூரத்தில் நம்ம யோடவும் ஆரையாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு கொனாமரு ஃப்ரெண்டாக இருக்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி ஓகே நீங்கள் பொருட்டோ தான் தெரியுங்க, நாங்களும் பொருட்டோ தான் தேடிட்டு இருக்கோம். சரி ஓகே நம்ம சேர்ந்து தேன என்ன வேலை ஈஸியாக முடியல, நம்மளாம் ஒன்றா சேர்ந்தாரன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ரியூக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்டர் மச்சுரின்னு சொல்கிறான். அதை மச்சுரிக்கு மாதிரி ஃபீலிங்காக இருக்குல்ல பொருட்டோவுக்கு. சரி ஓகே நான் அவளுக்கு ஒத்துக்கிறேன் அந்த பிளானுக்கு. சரி ஓகே ஒன்றா சேர்ந்து தேரலான்னு சொல்லிட்டு கொனாமரு வந்து அந்த டோடை பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த டோடு கண்டிப்பாக அது பொருட்டோட ஸ்பையாக தான் இருக்கும். சரி ஓகே நம்ம இங்கேருந்து விசாரணை ஆரம்பிக்கலாம், பொருட்டோவும் அவன் கூட்டாளியை பற்றின்னு சொல்லி கொனாமரு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ திடீர்னு மிட்சுகி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு மெட்டல் பீஸை கண்டுபிடிச்சான். இதை யூஸ் பண்ணி தான் பொருட்டோ டெலப்போர்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இது நிஜமான்னு சொல்லி ரியூ மச்சுரி ஷாக் ஆகிறாங்க அந்த இடத்துல. அப்போ கொனாமரு வந்துட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே சாரதா மிட்சுகி வாங்க பிரிஞ்சு போய் தேடலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மச்சுரிட்ட கேட்டுட்டு இருக்கான் கொனாமரு வந்துட்டு, என்னாச்சு உனக்கு இப்போ ஓகே உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு மூச்சுட மட்டும் சிரமமாக இருக்குது, எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம மச்சுரி வந்துட்டு. அப்போ நம்ம சாரதா ரியூ கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே ரியூவா இந்த பக்கம் போய் தேடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பாக எல்டர் மச்சுரின்னு சொல்லி ஷாக்காகி நின்றுட்டு இருக்கான் ரியூ வந்துட்டு. அப்போ கொனாமரு வந்துட்டு கவலைப்படாதீங்க, இங்கே இருக்க பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் நம்ம ரியூ வந்துட்டு. கொனாகா ஷினோபிஸ் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கீங்க, நான் கேள்விப்பட்ட மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரியூ வந்துட்டு. இப்போ என்ன சொன்னேன்னு சாரதா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் ஜூராவை பற்றி சொன்னேன், அவர் தான் எங்கள் பாஸ், அவருக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது நம்ம லீஃப் வில்லேஜ் மேலேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே என் வழியில் ஒரு எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு கொண்டுருவேன் எந்த நிஞ்சா வந்தாலும், இப்போ நான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ரியூ வந்துட்டு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாத ரியூ திரும்ப இன்னொரு இருக்கான்னு சொன்னால் சரி ஓகே ரியூ அமைதியாக அந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஷின்கின்னு சொல்லிட்டு யோடும் ஆரையும் அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. இங்கே திரும்ப ஷிகமாரு கூட பேசினது கொனாமரு யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம கொனாமரோட ஷிகமாரு சொல்லியிருந்திருப்பான், உன்னை அந்த மிஷனுக்கு சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் மச்சுரிக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். மச்சுரிக்கு எம்எல்ஏ ஃபீலிங்ஸ்னு கொனாமரு ஷாக் ஆகிறான் அந்த இடத்துல. ஆமாம் ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது, இது மச்சுரிக்கே தெரியுமான்னு தெரியல, ஆனால் உன்னை மச்சுரி பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்குது, ஏன்னா உன்னை டார்கெட்டாக சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஃபீலிங்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். என்னது இது நியாயமா, இப்படி தான் நான் கொல்லணுமான்னு கொனாமரு கேட்டுட்ருக்கான். வேறு வழி இல்லை, இப்போ நீ இதேமே இல்லாத மாதிரி தான் நடிச்சாகணும், வேறு வழியே இல்லை உனக்கு, ஏன்னா அந்த ஷினோபி வேர்ல்டே காப்பாற்றணும், அந்த டிவைன் ட்ரீ ரெண்டுமே என்ன நினைக்கிறேன், அதுங்களாம் நீ ஹியூமன்ஸ் கிடையாது மான்ஸ்டர் தானே, இது உனக்கு நல்ல சாதகமாக இருக்கும், இதை நீ பயன்படுத்தி தான் ஆகணும், கரெக்டான சமயம் பார்த்து நீ சார்ஜ் எடுத்து நீ அதுங்களை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம கொனாமரு நம்ம ஷிகமாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம கொனாமரு வந்துட்டு. சரி ஓகே என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க மச்சுரி, ஏன் உட்காந்து பேசலாமா இப்போ நீ ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இருக்க மாதிரி தெரியுது, எனக்கே அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னே தெரியலன்னு சொல்லி மச்சுரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி நான் எப்பவுமே இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இங்கே அப்படியே பொருட்டோவையும் கசின் கோஜியும் தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கசின் கோஜி எய்டாட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். எய்டா எனக்காக சான் வில்லேஜில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் மமுஷி இருக்கானே அவன் என்னை பார்த்துருவான்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மமுஷியில் மட்டும் நான் எய்டா சென்ட்ரிகனை யூஸ் பண்ணும்போது அவளை எங்கே இருக்கான்னு பார்க்க முடியும், கவலைப்படாத அவன் பேஸில் தான் இருக்கான், அவனை பார்க்க வாய்ப்பே இல்லை, நீ இப்போ சாண்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் அவளும் பயம்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கே நடக்கிறதெல்லாம் எய்டா சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம கசின் கோஜிட்ட. கசின் கோஜி போர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே போர்ட்டோ எல்லாம் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, எப்படியும் எங்களை செப்பரேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு போர்ட்டோ கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே பிளான் படி தானே போயிட்டு இருக்கு. ஆமாம் போர்ட்டோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா சாரதா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரியூ தோக்கடிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொனாமரு கூட சேர்ந்து மச்சுரி தோக்கடிப்பாங்க, அதுதான் பிளான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த பிளான் நடக்கலைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அது ஒன்றும் பெருசாக நடக்காது போர்ட்டோன்னு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் கசின் கோஜி வந்துட்டு. என்கிட்ட ஏன் போய் சொல்கிற கசின் கோஜி, உண்மை சொல்லு அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது போர்ட்டோ, என்ன நடந்தாலும் சரி நீ அந்த பக்கம் போகக்கூடாது போர்ட்டோ, எப்படி நம்ம ஹீமோரி நம்ம லீஃப் வில்லேஜ் போகாமல் இருக்காலோ அதே மாதிரி நீ போகக்கூடாது. சப்போஸ் நீ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஜூரா அடுத்த மூவ் பண்ண ஆரம்பிப்பான், ஜூரா உள்ளே வந்தால் அவ்வளோதான் போர்ட்டோ உன் கதை முடிஞ்சிடும் அதோட, ஸோ அந்த முடிவு உனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம கசின் கோஜி வந்துட்டு. லீஃப் வில்லேஜ் தான் காட்டிட்டு இருக்காங்க, ஒரு சக்கரை டிடெக்ட் ஆயிருக்கு, அது வேற யாரும் ஜூராவு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷிகமாரு பதட்டப்படாமல் யாரும் ஜூரா எதுவும் பண்ணாதீங்க, அவனை எதுவும் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சிவிலியன்ஸ் எவாக்குவேட் பண்ணாதீங்க அங்கேருந்து, அப்படியே எப்பயும் போல விட்டுருங்க, அவன் தனியாக விடுங்க, அவன் படுக்க கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜூரா இருக்கான்ல புக் ஸ்டோரில் அவன் தேவையான புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே அவன் வாங்கின புக்ஸ் காசும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஓகே அந்த சேஞ்சை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஃபியூச்சரில் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஜூரா நிறைய காசு கொடுத்துறான் அந்த இடத்துல. சரி ஓகே உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கேஷியரையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே எங்கள் ஆமோடோ தான் காட்டிட்டு இருக்காங்க. ஆமோடோ ஜாலியாக சிகரெட் பற்ற வைக்கிறான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த சிகரெட்டை யாரோ பிடுங்குறாங்க, யாரோன்னு பார்த்தா கவாக்கி அந்த இடத்துக்கு வந்தாரான். ஆமோடோ உனக்கு நிறைய கேள்வி நான் கேட்க வேண்டியது இருக்குது, அதுக்கு முன்னாடி என்னோட மொத்த பர்ஸ் எனக்கு திருப்பி கொடு, அதுவும் மொத்த பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடிச்சி லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்துல. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படி உங்கள் கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.